வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மத்திய அரசுடைய 8வது ஊதியக்குழு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய பென்ஷனாக இருக்கட்டும், சம்பளம் உயர்வு சார்ந்த சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வருடம் 2025-2026 ஆண்டுக்கான 8வது ஊதியக்குழு அமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுல இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய முழு தகவலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். 8வது ஊதிய குழுவின் அறிவிப்பு இந்திய அரசின் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், அலோவன்ஸ்கள், ஓய்வூதியம் மற்றும் பிற நிதி பலன்களை திருத்தியமைக்க பரிந்துரைப்பதே இந்த ஆணையத்தின் நோக்கமாகும். ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் தாக்கம் ஊழியர்களின் சம்பளம், அகவிலைப்படி பயன்பட மற்றும் ஓய்வூதியத்தில் நேரடியாக இருக்கிறது. ஆகையால் இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. 8வது சம்பள குழுவிலிருந்து ஊழியர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பற்றியது. இது 2.86 அல்லது அதற்கு மேல் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். 2.86 என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நிர்ணயிக்கப்பட்டால் அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் கணிசமான அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ள, ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை ஊதியம் ரூபாய் 20,000 இருந்தால் 8வது ஊதிய குழுவின் கீழ் 2.86 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை புதிய அடிப்படை ஊதியமாக ரூபாய் 57,200 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியருடைய சம்பளம் 20,000 இருந்துகிட்டு இருக்குன்னா, ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் படி இப்போ 2.86% அதிகரிச்சா இனிமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 57,200 பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதிகரிப்பால் அடிப்படை சம்பளம் மட்டுமல்லாமல் அகவிலைப்படி டிஏ, HRA, டிஏ மற்றும் பிற கொடுப்பனவுகளும் தானாகவே அதிகரிக்கும். இது மொத்த மாத சம்பளத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த 8வது சம்பள ஆணையத்திற்கு ஒரு குறிப்பாணையை சமர்ப்பிக்க தயாராகி வருகிறது. மே 20, 2025க்குள் அனைத்து தொழில் சங்கங்களிடமிருந்தும் கோரப்பட்டுள்ளன. இதன் பிறகு ஜூன் மாதம் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெறும். அதில் ஊதிய அமைப்பு, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் ஓய்வூதிய முறை போன்றவை பற்றி விரிவாக விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மே 20, 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைத்து தொழிற்சங்கங்களிடம் பார்த்தீங்கன்னா பரிந்துரை பார்த்தீங்கன்னா கேட்டு, ஸோ ஜூன் மாதம் இதுக்கான முக்கியமான ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா நடைபெறும். அந்த கூட்டத்தில் இந்த ஊதிய அமைப்பாக இருக்கட்டும், இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக இருக்கட்டும், குறைந்தபட்ச ஊதியமாக இருக்கட்டும், ஓய்வூதியம் சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 8வது ஊதிய குழு வெறும் சம்பள திருத்த செயல்முறை மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக சம்பள உயர்வுக்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கை முறை மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும். திட்டமிட்டபடி ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை அதிகரித்தால் அது சம்பள அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். ஆணையத்தின் அறிக்கை, அரசாங்கத்தின் நிலைப்பாடு ஆகியவை வரும் மாதங்களில் இது குறித்து தெளிவான செய்தியை அளிக்கும். இப்போதைக்கு ஊழியர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 8வது ஊதிய குழுவுடைய முழு விவரம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.